Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah, amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Wa idha qara'ata al-Qur'an waja'alna bainaka wa bainal ladhina la yu'minuna bil akhirati hijaban mastura. Sadaqallahul azim. அருமையான மோமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ரமைக்குரிய சஹாபாக்களில் ஒவ்வொரு சஹாபியிடத்திலேயும் ஒரு மிகச்சிறந்த பாடங்களை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், மதீனாவின் அன்சாரி தோழர்களில் ஒரு 3 சஹாபாக்களை போன்று சிறப்பானவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சஅத் இப்னு முஆத், உஸைத் இப்னு ஹுபைர், உபாத் இப்னு பிஷ்ர் இந்த 3 சஹாபாக்களை குறித்து ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், இவர்களை போன்று மிகச்சிறந்த சஹாபாக்கள் வேறு யாரும் இல்லை. அப்படி சொல்லப்படுவதற்கான காரணிகளில் உபாத் இப்னு பிஷ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியும் உஸைத் இப்னு ஹுபைர் இந்த இருவரும் குர்ஆனின் மீது பேராவல் கொண்டவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவர்கள் குர்ஆன் ஓதுவதை பார்த்து ஆச்சரியப்படுவார்களா. எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி தந்தார்களோ அதே போன்று அந்த வசனங்கள், அந்த அமைப்புகள், அந்த முறைகள் மாறாமல் ஓதக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு இந்த 2 சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. குர்ஆனுடைய பரக்கத்து என்னன்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து பேசி முடிச்சுட்டு வீட்டிற்கு போகும் பொழுது சஹாபாக்கள் இயல்பாகவே இந்த அசா கைத்தடி வைத்திருப்பார்கள். 2 பேரும் வெளியே கிளம்பும் போது கடுமையான இருள். ஒரு சஹாபி வைத்திருக்கிற அந்த அசா, அந்த குச்சியிலிருந்து நல்ல வெளிச்சம் பரவுகிறது. அதை வச்சுட்டு 2 பேரும் எப்படியோ தெருவில் கடந்து போறாங்க. அந்த இருவரும் பிரிய வேண்டிய தெரு வந்த பொழுது 2 பேருடைய குச்சியிலிருந்தும் அந்த பிரகாசம் வெளிப்பட்டது. 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இது சொல்லப்படுவதற்கான பின்னணி என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஜோதியாக இருக்கிற குர்ஆனை அவர்கள் அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் ஓதக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. இந்த உபாத் மதீனாவிலேயே மிகச்சிறந்த வீரர், மிக சிறந்த வணக்கசாலி, தக்வா உடையவர், பரிசுத்தமானவர், இரவு நேரத்தில் எழுந்து தொழக்கூடிய வழமை உள்ளவர். அல்லாஹ்வுடைய பாதையில எத்தனையோ பேர் போர் செய்யலாம், ஆனால் போரினுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய கலிமா உயர வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் போர் ஜிஹாதினுடைய நோக்கம் என்னன்னா, நாடு பிடித்தலோ, பெண்ணோ, பொண்ணோ, மண்ணோ, பகையோ இதெல்லாம் கிடையாது. அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அங்கு கலிமா உயர வேண்டும். அந்த இஹ்லாஸான எண்ணமுடையவர்களாக ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கினார். அது மாத்திரமல்லாமல் பெருமானார் நியமித்த இஸ்லாமிய அதிகாரிகள் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு நம்பகமானவங்களா நடந்துக்கணும். பொருளாதாரமோ, செய்திகளோ, இராணுவ ரகசியமோ, அரசு சார்ந்த திட்டங்களோ, இதுல எல்லாத்திலையும் யார் நம்பகமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான அரசு அதிகாரிகள். அந்த தன்மை இதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தது. இந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே முதலாக மதீனாவிற்கு அனுப்பப்பட்ட இஸ்லாமிய பிரச்சாரகர் முக்ரி உஸ்தாது யாருன்னா ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர். ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடியே இவர் தான் போய் பிரச்சார களத்தை கட்டமைத்தார். ரொம்ப அழகா குர்ஆன் ஓதுவர். அவருடைய திருக்கரங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். 25 வயசு. ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இவருக்கு தீராத
குர்ஆனின் மீது பிரியம். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபாக்கி தருவானாங்க. குர்ஆனை ஓதி அதனுடைய இன்பம் மனசுல வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஓதிக்கிட்டே இருப்போம். இப்போ குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா பெரிய பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றிடுவான். பித்தனா பேச மாட்டோம், புறம் பேச மாட்டோம், வீண் சண்டைக்கு போக மாட்டோம் இல்லையா? இந்த குர்ஆன் அவர்களை பாதுகாத்து விடும். எந்த அளவுக்கு எல்லாம் குர்ஆன்ல சொல்றானா, வைதா கரஅத்தல் குர்ஆன் ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில்லாஹிரத்தி ஹிஜாபா மஸ்தூரா. நீங்க குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியில கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை போட்டு நாம் பாதுகாத்து விடுவோம். பெருமானாருடைய வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கு. அந்த குர்ஆனோடு அதிகம் ஈடுபாடுடைய சஹாபியாக இவர் இருந்ததுனால சஹாபாக்கள் எல்லாம் இவரை இமாம் அப்படின்னு அழைப்பாங்க. சஹாபாக்கள்லாம் இமாம்னு அழைப்பாங்க. இப்ப நம்ம காலத்துல என்னன்னு கேட்டா இமாம பாயின்னு கூப்பிடுறாங்க. அப்படி ஒரு சந்தோஷம். பாய் எத்தனை மணிக்கு பாய் தொழுக? சரிங்க பாய், 1:30 மணிக்கு. நம்ம அதை ஒன்றும் நினைக்கிறது இல்லை. ஆனா சஹாபாக்கள் குர்ஆனோடு அதிக தொடர்பு உடையவரை இமாம் என்று அழைத்தார்கள். இன்னும் சிலர்கள் சதீக்குல் குர்ஆன், குர்ஆனின் நண்பர் என்று இவரை அழைத்தார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத்திற்காக எந்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு. தஹஜ்ஜுத்திற்காக எழுந்து தொழ முனைகிற பொழுது ஒரு இனிமையான குர்ஆன் பெருமானாரே சொல்றாங்க, எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி கொடுத்தாங்களோ அது மாதிரியான ஃப்ரெஷ்ஷான அந்த குரலில் அந்த அந்த ராகத்தில் அதே உச்சரிப்போடு ஓதக்கூடிய ஆற்றல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. சொல்றாங்க, இந்த குர்ஆன் ஓதிட்டு இருக்காரு அப்பாஸ் தானே? ஆமாம் யா ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஏன்னா மதீனாவில் அவருடைய கிராத்து, அவருடைய குர்ஆன் ஓதுதல் பிரபலமானது. ராஜ்யத்துக்கு எந்திரிச்சாலும் ஓதிட்டு இருக்காரு. அல்லாஹுடைய ரசூல் அப்பவே துவா செய்தார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிச்சிரு. இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. யார்கிட்ட இருந்து துவா கிடைக்குது? பெருமானாரிடமிருந்து கிடைக்கிறது. நாம மன்னிப்புக்கான இந்த இரவுகளில் கூட மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இல்லைங்க, இன்னைக்கு எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? மனம் உருகி பாவங்களை நினைச்சு தௌபா செஞ்சு. உண்மையில் சொல்ல போனா வரக்கூடிய சோதனைகளில் 90 விழுக்காடு நம் பாவத்தினாலதான் வருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏதாவது முசீபத்து, கஷ்டம், சோதனை வந்துச்சுன்னு சொன்னா அது உன்னாலதான் வருது. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது ஏன்டா அல்லாஹ் இப்படி சோதிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. என்ன பாவம் செஞ்சிருக்கிறோன்னு யோசிக்கணும். இப்ப அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான பெரும் வாய்ப்பு 2010 அது வேகமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரோடு எல்லா போரிலும் கலந்திருக்கிறார்கள். 25 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. பதிலில் இருந்து பெருமானாருடைய காலம் முடிகிற வரையிலும் எல்லா போரிலும் கலந்து கொண்டார். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு போருக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். அப்படி போகிற வழியில ஓய்வெடுப்பதற்காக ஒரு கணவாயில தங்கினாங்க. அப்படி தங்கும் பொழுது பெருமானாருடைய இராணுவ நடவடிக்கைகளில் ஒன்று இரவு பாதுகாப்பது யார்? நைட் டியூட்டி பார்க்கறது யார்? இப்போ உடனே இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து, யா ரசூலல்லாஹ், இவரும் அம்மார் இப்னு யாசிர் முஹாஜிர் மக்காக்காரர், இந்த 2 பேரையும் பெருமானார் சகோதரர்களாக ஆக்கி வைத்திருந்தார்கள். அதனால கோரஸா எதிர்த்து சொன்னாங்க, நாங்க நைட் டியூட்டி பார்க்கிறோம் யா ரசூலல்லாஹ். அதாவது ராணுவ தளவாடங்கள், படைகள் எல்லாம் ஓய்வில் இருக்கும் பொழுது எதிரிகள் வந்து விடாமல் பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு இவர்களின் கண்ணை நரக நெருப்பு தீண்டாதுன்னு பெருமானார் சொன்னார். யார் குர்ஆனை பார்த்து ஓதுகிறாரோ அவரை நரக நெருப்பு அவருடைய கண்களை தீண்டாது. யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் கண்ணீர் விடுகிறாரோ அந்த கண்களை நரக நெருப்பு தீண்டாது. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே பாதுகாக்கிறாரோ, காவல் காக்கிறாரோ அவருடைய கண்களை நரக நெருப்பு தீண்டாது. 2 பேரும்
பொறுப்பு எடுத்துக்கிட்ட பிறகு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நாம 2 பேரும் நைட் டியூட்டி, 2 பேரும் ஒன்னா பார்க்க முடியாது. அதனால முதல் கொஞ்ச நேரம் ஒருவர் உறங்கட்டும், அடுத்து ஒரு நேரம் இன்னொரு உறங்கட்டும். இந்த 2 டைம்ல நீங்க எப்ப தூங்குறீங்க? அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அம்மாரிடம் கேட்ட பொழுது அம்மார் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் போய் நான் தூங்கிறேன், நீங்கள் காவல்காரர்கள் 2வது நடுநிசியில் நான் எழுந்து பாதுகாப்புக்கு நிற்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். அம்மார் தூங்க போயிட்டார். முடிஞ்சா நிசப்தமான சூழல் பார்த்தார். அடுத்து என்ன வேலை? பாதுகாக்கிற வேலை. குர்ஆன் ஓதலாம், தொழுகையில் ஈடுபடலாம். ஒது செய்தார். கணவாயில உயரமான ஒரு பகுதியிலே நின்று தக்பீர் கட்டி குர்ஆனுடைய சூரத்துல் கஹஃப் ஓத ஆரம்பிக்கிறார். இந்த குர்ஆனை ஓத 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 அவருக்கு மெய் மறந்து அப்படியே முழுகிட்டார், தொழுகையிலே முழுகிட்டார். இது நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த படையினர்கள் செய்த ஒரு சின்ன ஒரு வேலையினால் ஒரு சம்பவம் நடந்தது. தங்கறக்கு முன்னாடி அந்த ஊருக்குள்ள இருந்த முஷ்ரிக்குகள் வீட்டில் நுழைஞ்சு கணவன் வெளியே போயிருந்த நேரத்தில் ஒரு பெண்ணை முஸ்லிம்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவன் வந்து வீட்டில் பார்த்த பொழுது மனைவியை காணாம். உடனே சொன்னான், முகம்மதின் படைகள் தான் தூக்கி இருப்பாங்க, இன்னைக்கு நான் விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு அவன் ஆயுதத்தை எடுத்துட்டு நைட் ஆகணும்னு காத்திருக்கிறான். இப்ப எல்லாரும் உறங்கி இருக்கிற நேரத்தில் தன் மனைவியை தேடி பழிவாங்குவதற்காக அம்போடு புறப்பட்டு வந்த அந்த முஷ்ரிக் பார்க்கிறான். ஒரே ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு, தொழுதுட்டு இருக்கிறார். இது நல்ல சந்தர்ப்பம். அம்பை எடுத்து அடிச்சான், ஒரே அடி. அது சரியாக அவருடைய இடுப்பில் குத்தி நின்றது. தொழுகையில இருக்கிற ஆனந்தத்திலேயும் ஓதுவதற்கு இது இடையூறாக இருப்பதினாலும் அது அவரை பெருசா இடைஞ்சல் பண்ணல. அந்த அம்பை புடுங்கி எரிஞ்சிட்டு அவரோட தொழுதுட்டே இருக்கார். அவர் மறுபடியும் அம்பை எய்தார். 2வது அம்பையும் பொருட்படுத்தாமல் பிடுங்கி எரிந்து விட்டு தொழுகிறார். 3வது அம்பு எரிந்த பொழுது கொஞ்சம் நிலை தடுமாறுகிறார். அதுக்குள்ள ஓதி முடிச்சிட்டாரு. அப்பதான் தன் பக்கத்தில் உறங்கி கொண்டிருக்கிற அம்மார் அவர்களை இப்படி கையால எழுப்புறார். அம்மார் ரலியல்லாஹு எழுந்து பார்த்தா இவருடைய இடுப்புல இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. சத்தம் போடுறாரு. முதல் தாக்குதலிலேயே சொல்லி இருக்கலாமே, ஏன் இப்படி நீங்க தாமதப்படுத்துனீங்க? அப்பதான் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சூரா கஹஃப் ஓத ஆரம்பிச்சுட்டேன், அதை முடிக்காம என்ன பண்றது? அந்த சூறாவை முடிக்காமல் தொழுகையை துண்டிப்பதை விட என் உயிர் போவது மேல்னார். என்ன ஈமானுங்க! அந்த குர்ஆனின் மீது அவ்வளவு காதல். என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்ப ஜமாத்துல தொழுகிறோம், ரமலான்ல தொழுகிறோம், இதெல்லாம் பெரிய சாதனை கிடையாது. கூட்டமா இருக்கிறதுனால செஞ்சிடறோம். உங்க வீட்டுல ஒரு நாளைக்கு மனசுல ஆசைப்பட்டு இன்னைக்கு தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு அலாரம் வச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு நல்லா தக்பீர் கட்டி ஒரு பெரிய சூறா, ஏகதேசம் எல்லாத்துக்கும் யாசீன் தெரியும் இல்லையா, ஒரு யாசீனை ஃபுல்லா 2 ரக்காத்துல ஓதி இன்னைக்கு தஹஜ்ஜுத் தொழுகணும் அப்படின்னு ஒரு முயற்சி செய்து பாருங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? யாராவது செஞ்சிருக்கோமா? ஃபஜ்ரே படைச்சவங்க பேர்ல இருக்கு. இது பெரிய இன்பம். வாழ்க்கையில உண்மையான இன்பம் அல்லாஹ் இதுலதான் வச்சிருக்கானே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி காசு, பணம், பதவி, மேடை, ஸ்டேஜ், அப்புறம் நோட்டீஸில், ஃப்ளக்ஸில், சோசியல் மீடியாவில், பெண்ணில், ட்ரெஸ்ஸில், அதில் எல்லாம் அல்லாஹ் இன்பத்தை வைக்கல. அதெல்லாம் வெறுப்பை தட்டிவிடும். குர்ஆனை தொழுகையில் ஆனந்தமாக ஓதும் போது இந்த துனியாவில் இருக்கிற எல்லா இன்பங்களை விட அதுதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியை தரக்கூடியதா இருக்கும். அதை தான் இவங்க அனுபவிக்கிறாங்க. மோமின்களே, அந்த சாதி சொல்றார், குர்ஆனை தொடங்கிட்டேன், அதை துண்டிப்பது அல்லது தொழுகையை விடுறது அதை விட என் உயிரை விடுவது எனக்கு மேலானது அப்படின்னு அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பித்தார். அப்புறம் அவன் 2 பேர் எந்திரிச்சவன எதிரி ஓடிட்டான். இவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு
முசைலமத்துல் கத்தாப் அந்த நஜிதுல தன்னை போலி நபியாக பிரகடனப்படுத்தியவனுடைய சூழ்ச்சிகளும் பிரச்சாரமும் கொஞ்சம் அதிகமான பொழுது நிறைய பேர் மதமாறி கொண்டிருந்தார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு படை கலப்பினாங்க. இதுல எல்லாரும் மனிதர்கள் தானே, இப்ப எல்லா சம்பவங்களும் அந்த சமூகத்துல நடந்திருக்கு. இந்த போருக்கு கிளம்புகிற பொழுது பெருமானார் இல்லை, பெருமானார் இருந்த வரையிலும் அந்த சமூகத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்த விதமே வேறு. எல்லாரும் கட்டுப்படுவாங்க. இப்போ அன்சாரிகள் முஹாஜிர்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன வேறுபாடுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. போருக்கு போறாங்க, வெளியிலே நீங்களா நாங்களாங்கிற சண்டையெல்லாம் வருது. இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அம்மாடி தோத்துருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ஒற்றுமையாக இருங்கள். இல்லை என்று சொன்னா உங்களுடைய இதயங்களில் அல்லாஹ் கோழைத்தனத்தை போட்டு விடுவார். இப்ப நம்ம அந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா பலகீன முழுக்க யாருடையது சொல்லுங்க? யாருது? நம்மளுக்கு தான். அவனுங்களெல்லாம் அவன் இடம் கொடுக்கலன்னா அமெரிக்கா வரவே முடியாது இல்லையா? அவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அமெரிக்காவும் இருக்காது, இஸ்ரேல் இருக்காது. அப்ப எந்த இடத்தில் பலகீனம்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, உலக ஆசவங்களை இப்ப இருக்கிற சவுதி, கத்தர், பஹ்ரைன், குவைத்து இவனுங்கெல்லாம் இந்த போண்டா கோழி மாதிரி. அவன்கிட்ட வீரமும் கிடையாது, விவேகமும் கிடையாது. அவ்வளோ சொகுச தின்னு சொகங்கன்னுட்டான். இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அமெரிக்கா சொல்றதையெல்லாம் கேட்டா இந்த சொகுசு போகாது. அமெரிக்காவை எதிர்த்து நின்னா எல்லா சொகுசு போயும். அந்த சொகுசுக்குத்தான் அடிமையாக இருக்கிறானுங்க இவனுங்க. இன்னொரு முஸ்லிமை காட்டி கொடுப்பதற்கு கூட இவர்கள் தயங்குவதில்லை. கடைசியில் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு மலை முகட்டில் ஏறி நின்று, அன்சாரிகளே தனித்து நில்லுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சண்டை சச்சரவு வேண்டாம். ஒரு பொய்யன் தன்னை நபி என்று வாதிடுகிறான், அவனுக்கு எதிராக கிளம்பி வந்திருக்கோம், தயவு செய்து அணிவகுத்து நில்லுங்கள். இவருடைய சப்தத்தை கேட்டவன எல்லா சஹாபாக்களும் ஒரு அமைப்புல வந்து நின்னார்கள். இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி முத நாள் ஒரு கனவு காண்றார் அப்பாஸ் ரலியல்லாஹு. என்ன கனவுன்னு சொன்னா, இவர் படுத்திருக்கும் போது வானம் திடீர்னு பிளக்குது, வானம் திடீர்னு பிளக்குது. இவர் இப்படி எட்டி பார்க்கிறாரு, இவர் உள்ள போயிடுறாரு, வானத்துக்குள்ள போயிடுறாரு. போன உடனே அந்த பிளந்த பகுதி இணைந்து கொள்ளுகிறது, வானத்தினுடைய வாசல்கள் பூட்டப்பட்டு விடுது. என்னடா இது? கனவுகள் வினோதமா நடக்கலாமா இல்லையா? என்ன இப்படி ஒரு கனவு? சஹாபாக்கள்ல ரொம்ப ஒரு அனுபவசாலியான அதற்கு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இப்படி ஒரு கனவு கண்டேன், இந்த கனவுக்கு என்னங்க அர்த்தம்? அவர் டப்புன்னு சொன்னார், என்ன அர்த்தம்? ஷஹீதாக போறேன், அவ்வளவுதான், வீர மரணம் கிடைக்க போகிறது, ஷஹாதத்தின் அடையாளம் தான் இது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு ஷஹாதத்து கொடுக்க போறான். மறுநாள் போரில் இந்த அணிகளை தயார் செய்து இவருடைய முயற்சியினால் ஏற்பட்ட ஒற்றுமையினால் ஒரு கூட்டு தாக்குதலை முசைலமாவுடைய படையின் மீது தாக்குதல் நடத்தி அவங்களை அப்படியே ஓட்டி கொண்டு வந்து மரணத்தோட்டம் என்று சொல்லக்கூடிய ஹதீகத்துல் மௌத் அங்க ஒன்று சேர்த்து அவர்களை முடித்தார். இந்த சம்பவங்கள்லாம் முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? அப்ப முடித்த பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மிகப்பெரிய வீரம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்காமல் போர்க்களத்தில் எல்லா தளத்திலும் போரிட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த முசைலமாவுடைய படைகளின் கோர தாண்டவத்தினால் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சித்திரவதை செய்யப்பட்டு சடலம் அடையாளம் இல்லாமல் ஆக்கப்பட்டது. உடம்பின் ஒரு பகுதியை வைத்துதான் இவர்தான் அப்பாஸ் இப்னு பிஷ்ர் என்று அடையாளம் காணப்பட்டது. அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்களுடைய அந்த வீரம், அவர்களுடைய தக்வா, குர்ஆனின் மீதான அளப்பரிய ஆர்வம், அது உலக சமூகத்திற்கு கியாமத் நாள் வரையிலும் வழிகாட்டுகிறது.
அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதை போல நம்மையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு நல்லவர்களாக வாழ்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி ஸய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.